வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணிக்கு நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் மே 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி அளவில் தமிழகம் மற்றும் இலங்கையில் பரவலாக வறண்ட வானிலை இருக்கும். தற்போதைய மிக முக்கியமான வானிலை நிலவரம், தமிழகம் மற்றும் இலங்கையில ஒரு பெரிய மழை சுற்று தொடங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகம் இலங்கையில் அநேக இடங்களில் மழை பொழிவு ஒவ்வொரு நாளுமே இருக்க போகின்றது. அடுத்த 10-15 நாட்களுக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கும். எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்க போகுது என்பதை தெரிந்து கொள்ள தினசரி காலை நமது சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் நண்பகல் 12 மணி அளவில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் டெல்டா மாவட்டங்களுமே லேசான மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் பரவலாக நண்பகல் வரைக்கும் மழையின் வாய்ப்புகள் இருக்கும். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக இடங்களில் கனமழை பதிவாகும். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணம் வரைக்கும் பரவலாக கனமழை அநேக இடங்களில் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து மாலையில இன்னும் தமிழகம் இலங்கையின் அநேக இடங்களில் தொடர்ந்து மழை பதிவு இருக்கும். இன்று மழையின் காரணமாக தமிழகம் இலங்கையில வெப்பநிலை சற்று குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அநேக இடங்கள்ல இருக்கும். மழை இல்லாத இடங்கள்ல தொடர்ந்து தீவிரமான வெப்பம் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையும் இருக்கும். தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தின் பகுதிகள், சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்கள், கோவை, திருப்பூர் மாவட்டங்கள், அதே போல மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கரூர் மாவட்டத்தின் பகுதிகள் பரவலாக அநேக இடங்களில், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணங்கள் பரவலாக கனமழை அநேக இடங்களில் எதிர்பார்க்கின்றோம். மாலைக்கு பிறகு தமிழகத்தில இரவு வேளைகளில் குறிப்பாக தமிழகத்தின் திருச்சி, தஞ்சை, அரியலூர், சேலம், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்கள், முக்கியமாக துறையூர், தொட்டியம், திருச்சி, அரியலூர் பகுதிகள் மிக தீவிரமான மழை பொழிவு இருக்கும். செட்டிக்குளம், ஆண்டிப்பட்டி, புள்ளம்பாடி, அதாவது அரியலூர், திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள், தஞ்சை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகள், சேலம், தருமபுரி மாவட்டத்தின் பகுதிகள் என அநேக இடங்களில் கனமழை பதிவாகக்கூடும். இது போல அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை தொடர்ந்து நமது சேனல் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க. மே மாதம் தொடங்கினாலே நமக்கு நினைவுக்கு வருவது அக்னி நட்சத்திரம். ஆனால் இந்த அக்னி நட்சத்திரத்தையே விரட்டிக்கக்கூடிய மழை தற்பொழுது நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது தான் மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு தகவல். ஒரு புறம் தீவிரமான வெயில், ஒரு புறம் மழை, இரண்டும் இருக்கும் பொழுது சற்று நமக்கு அசௌகரியங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் ஒவ்வொருவரும் உடல் நலத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயற்கை வானிலை மிகவும் மாறுபட்டது. நம்மால் ஓரளவுக்கு தான் கணிக்கலாம், ஆனால் நம்மால் துல்லியமாக சொல்வது என்பது சாத்தியம் அற்றது. மழை வந்தால் மிகவும் மகிழ்ச்சி, மழை இல்லாவிட்டால் அதற்கேற்ற சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். தேவையான அளவு குடி தண்ணீர் பருக வேண்டும். எலுமிச்சை சாறு போன்றவற்றை பருகுவது கூடுதல் சிறப்பு. மோர் போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய குளிர்பானங்களையும் நீங்கள் வீட்டில் நீங்கள் செய்து அதை குடிப்பது, இளநீர் குடிப்பது நல்லது. வயதானவர்கள், குழந்தைகளுக்கு மிகவும் அசௌகரியங்கள் ஏற்படலாம். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது உங்கள் கடமை. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் திங்கட்கிழமை பரவலாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக ஒட்டிய பகுதிகள், மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் வரைக்கும் தீவிரமாக மழை எதிர்பார்க்கின்றோம். திங்கட்கிழமை இலங்கையை பொறுத்தவரை திங்கட்கிழமை பரவலாக தேசத்தினுடைய வட மாகாணம், வட மத்திய மாகாணங்கள்,
என அநேக இடங்கள்ல மழை இருக்கும். செவ்வாய்க்கிழமை மிக கனமழை தீவிரம் தமிழகம், இலங்கையில் இருக்கப் போகின்றது. குறிப்பாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோரம், டெல்டா மற்றும் இலங்கையின் கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம், வடமத்திய மாகாணம், வடமாகாணம் வரைக்கும் மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு ரெட் அலர்ட் தரக்கூடிய தகவல் இலங்கைக்கு 5ஆம் தேதி மே மாதம் இருக்கின்றது. மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு தகவல். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களை நமது சேனல் மூலமாக தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் பகுதியின் மழை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் நீங்கள் தகவலை கேட்கலாம். 6ஆம் தேதி மாலையிலும் மீண்டும் தீவிரம் இலங்கை மற்றும் தமிழகத்திலே இருக்க போகின்றது. ஸோ ஒவ்வொரு நாட்களும் அதிரடி தீவிரம் காட்டக்கூடிய மழை. ஸோ வங்கக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி அது தமிழகம், இலங்கையை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது. செயற்கைக்கோள் காட்டுகின்ற தகவல்கள் ஒரு முன் அறிவிப்பிற்காக உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். 8ஆம் தேதி தீவிர மழை தமிழகம், இலங்கையின் அநேக மாகாண பகுதிகள், மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகும். 9ஆம் தேதியும் இந்த மழையானது தொடரும். 10ஆம் தேதி தீவிரமாக இந்த மழை இலங்கையிலும் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் தொடரும். ஸோ இதுபோல அடுத்தடுத்த நாட்கள் மழை திருவிழா நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய தகவல், இலங்கையில முழுவதற்குமான அநேக இடங்கள்ல கனமழை பதிவாகும். தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மட்டும் மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அவ்வப்பொழுது வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இலங்கையில தொடர்ந்து தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழையை பார்க்க முடிகின்றது. ஸோ இது இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு மிகவும் முக்கியமான தகவல். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை தொடர்ந்து தமிழகம், இலங்கையிலிருந்து பார்க்க வருகின்ற நண்பர்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் நம்முடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றதா? கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்திடுங்க. கடந்த 2 ஆண்டுகளாக நோவா அகாடமி சேனல் வானிலை தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்தேன். 43,000 நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வந்தீங்க. ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களால நம்முடைய சேனல் தடைப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய சேவை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் வெதர்மேன் நோவா என்ற சேனல் நாம் தொடங்கி கடந்த 2 மாத காலமாக நடத்தி வருகின்றோம். இதிலும் 1600 நண்பர்கள் சேர்ந்து பயன்பெற்று வருகிறீங்க. இது போதாது, இன்னும் பல ஆயிரம், பல லட்சம் நண்பர்கள் நம்முடைய சேனலை பயன்பட வேண்டும். நீங்கள் அதற்கு உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லலாம். இது போன்ற அடுத்த தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.